சிறு வயதில் தன் பெற்றோரை இழந்து அனாதையான ஒரு நபர் பின்னாட்களில் மில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரரானது எப்படி? அந்த ஒற்றை முறைகேடு அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றியமைத்தது. 1,75,000 பங்குகளை வாங்கினார். 25 மில்லியன் டாலர்களிலிருந்து 50 மில்லியன் டாலர்கள் வரை லாபம் அடைந்த அந்த நிறுவனம் வீழ்ச்சியடைந்தது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2025ஆம் ஆண்டினுடைய முதல் வீடியோ நம்மளுடைய சேனலில் என்ன அப்படின்னா, பணம்சார் உளவியலினுடைய 3வது அத்தியாயம் நிறையாத தேவை பார்க்கலாமா? நிறையாத தேவை. 2019ஆம் ஆண்டு மறைந்த வேன்கார்ட் நிறுவனத்தின் நிறுவனர் ஜான் போக்லே பணம் குறித்து நாம் அதிகம் யோசிக்காத ஒரு கருத்தை விளக்கும் கதை ஒன்றை கூறியுள்ளார். இந்த புக்கு முழுவதுமே பணத்தை பற்றின வெவ்வேறு விதமான கோணங்களில் கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லுது இல்லையா? ஸோ இது எல்லாமே இது 3வது